ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழா ஷோ. நான் தான் ராமமூர்த்தி. நம்ம இன்னைக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, அதாவது யூனிவர்ஸ்லேயே ஒரு ஹையஸ்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொண்ட ஒரு பாயிண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பிளாக் ஹோலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பிளாக் ஹோல் இதை நான் ஒரு சீரியஸாக பண்ணலான்னு உங்கள்கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ போட்டிருந்தேன். அந்த இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளாக் ஹோலை பற்றின வீடியோஸை கிட்டத்தட்ட ஒரு 5 பார்ட்டாக நான் போடலான்னு இருக்கேன். ஸோ நம்மளோட அந்த சீரியஸோட ஃபஸ்ட்டு பார்ட்டான இதில் பிளாக் ஹோலோட ஆரிஜினை பற்றி சொல்ல போகிறேன். பிளாக் ஹோல் எப்படி உருவாகுதுங்கிறத பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த ரெட் கார்டு சப்ஸ்கிரைப் பண்ணி டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிறதுக்கு இந்த பெல் சிம்பிளை டச் பண்ணிக்கோங்க. பிளாக் ஹோல் உள்ள இந்த யூனிவர்ஸ்லேயே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக கொண்ட ஒரே இடம் பிளாக் ஹோல் தான். அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டை கூட விட்டு வைக்காது. லைட்டோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 3 lakh km/s. ஆனால் அந்த லைட்டோட ஸ்பீடை அப்சர்வ் பண்ணிக்கிறதுனா பிளாக் ஹோலோட கிராவிடேஷனல் ஃபுல்லாக நீங்கள் என்னென்னு யோசிச்சு பார்க்கணும். இப்போ பிளாக் ஹோல் பார்த்திங்கன்னா ஒரு சுண்டக்காய் சைஸ்லேருந்து நம்ம சூரியனோட மிகப்பெரிய அளவுக்கு பிளாக் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் எல்லா பிளாக் ஹோலும் உருவாகிறது ஒரே ப்ராசஸில் தான். ஓகே, நம்ம இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பிளாக் ஹோல் எப்படி உருவாகுங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் இதுக்கு போகிறதுக்கு நெபுலாங்கிற ஒரு ஸ்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். நெபுலாங்கிறது ஸ்டார் டஸ்ட், அதாவது ஹைட்ரஜனால் உருவான ஒரு ஸ்டார் டஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஸ்டார் அழிஞ்சு உருவாகிற வானில் இருக்கிற ஒரு க்ளவுட்ஸ், அந்த ஐஸ்லாம் ஃபார்ம் ஆகிற ஒரு டஸ்ட்டு தான் ஒரு குப்பைன்னு வச்சுக்கோங்க. அந்த குப்பையில் அதில் இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்லாம் ஒன்று பாயிண்ட் ஆகி ஒரு நட்சத்திரம் உருவாகுது. அது நட்சத்திரம் ஹைட்ரஜன் நெபுலா 2 வகையான நட்சத்திரமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று மீடியம் சைஸ்டு ஸ்டார்ஸ், ஒன்று லார்ஜ் சைஸ்டு ஸ்டார்ஸ். மீடியம் சைஸ்டு ஸ்டார்ஸ் பார்த்திங்கன்னா அதோட அதர் ஸ்டேட் ஒரு ரெட் ஜெயிண்ட் ஸ்டேட் பிரைமரி நெபுலா. அதாவது ஸ்டார் கொலாய்டால் ஆகும்போது ஒரு பிரைமரி நெபுலா. பிரைமரி நெபுலாக்கு அடுத்து ஒயிட் டுவார்ஃப், அடுத்து பிளாக் டுவார்ஃப். ஓகேங்களா, இந்த மீடியம் சைஸ்டு ஸ்டாரால் பிளாக் ஹோலாக மாற முடியாது. ஸோ நம்ம மேசிவ் சைஸ்டு ஸ்டார்ஸ்க்கு வாங்க. மேசிவ் சைஸ்டு ஸ்டார்ஸ் இதோட அதாவது இது எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு மாறுதுன்னா, இப்போ சொன்ன ஹைட்ரஜன் ஆட்டம், 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஒன்று இணையும் போது ஹீலியம் ஆட்டம் ஆகுது. ஒவ்வொரு ப்ராசஸ் நடந்திருக்கும் போது ஸ்டாரோட சைஸ் வேரியபிள் ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா மேசிவ் சைஸ் ஸ்டாரோட அடுத்த பரிமாண வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரெட் சூப்பர் ஜெயண்ட் ரெட் ஜெயண்ட் விட பல மடங்கு பெருசு. ஆனால் இந்த பரிணாம வளர்ச்சி பல்லாயிரம் பில்லியன் ஆண்டுகள் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்ம சூரியன் ஒரு மீடியம் சைஸ் ஸ்டார்ஸ். இந்த நம்ம சூரியனாருக்கே உருவாகிறதுக்கே கிட்டத்தட்ட 500 பில்லியன் ஆண்டுகள் ஆகிருக்குன்னா பார்த்துக்கோங்க. அப்போ இந்த பிரைமரி நெபுலா இதெல்லாம் இருக்குது எவ்வளோ நாள் ஆகுதுன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஓகே, நம்மளோட டாபிக் உள்ள வருவோம். ரெட் சூப்பர் ஸ்டேட் ஜெயண்ட்டு கிட்டத்தட்ட அதில் இருக்கிற இருக்கிற பாண்டிங் எல்லாம் ஒவ்வொரு ஆட்டம் பாண்டாகி கடைசியில் எஃப்இக்கு நிற்கும். எஃப்இன்னு அயன். எப்படி ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் ஒன்றா சேர்ந்து ஹீலியம் உருவாச்சோ அப்படியே கெமிக்கல் ப்ராசஸ் நடந்து கடைசியில் இரும்பு கிட்ட நிற்கும்போது அதோட ரேடியேஷன் சுத்தமாக இருக்காது. ரேடியேஷன் கம்மியாகிறதுனால கிட்டத்தட்ட மறுபடியும் அந்த ஸ்டாரால் எப்படி சொன்னால் சூரியன் பிரிஞ்சிட்டு இல்லை. அதுக்கு காரணம் உள்ளுக்கிற அந்த ரேடியேஷன், அது பாண்டிங் தான். ஆனால் நம்ம இரும்புங்கும் போது அதோட இது சுத்தமாக கிடைக்காது. கெமிக்கல் செயின் ரியாக்ஷன் அந்த இடத்துல கட் ஆகிடும். கெமிக்கல் செயின் ரியாக்ஷன் கட் ஆகிறதுனால சூரியன், அதாவது அந்த நட்சத்திரம் தன்னைத்தானே தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது வெடித்து சிதறிடும். அது வெடித்து சிதறும் போது 2 பொருளும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று பிளாக் ஹோல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது நியூட்ரான் ஸ்டார்னு சொல்லுவாங்க. நியூட்ரான் ஸ்டாராக மாறும்னா அதோட நிறை அதிகமாக இருக்கணும். அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கம்மியாக இருந்து அதோட ரேடியேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அது நியூட்ரான் ஸ்டாராக மாறிடும். அதோட நிறை மிக அதிகம். கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் ஃபுல் ஆஃப் நியூட்ரான் ஸ்டார் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கிலோகிராம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் இன்னொரு சைஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாக் ஹோல். இங்கே தான் நம்ம டாபிக் போகிறோம். பிளாக் ஹோல் எப்படி வருவாங்கன்னு பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது அந்த நட்சத்திரத்தோருக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்து அதோட ரேடியேஷன் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அது பிளாக் ஹோலாக மாறிடும். ஓகேங்களா, பிளாக் ஹோலை எப்படி வருவாதுன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். பிளாக் ஹோலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சைஸுக்கு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான பிளாக் ஹோலை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சுண்டக்காய் சைஸ்னு பிளாக் ஹோல் இருக்குது. அன்றைக்கி அதோட மிகப்பெரிய மேசிவ் சைஸ்லேயும் பிளாக் ஹோல் இருக்குது. நம்ம மில்கி வே கேலக்ஸியோட சென்டர் பாயிண்டில் ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. அண்டு கேலக்ஸிஸோட ஒவ்வொரு
கிட்டத்தட்ட பிளாக் ஹோல் இல்லாத இடம்னே சொல்ல முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஒன்றுக்கு உருவாச்சுன்னா ஒன்று அழிவு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு சைடு நட்சத்திரம் உருவாகுது, இன்னொரு சைடு நட்சத்திரம் அழியுது. அந்த நட்சத்திரம் அழியிறதுனால உருவாகிறது பிளாக் ஹோல். ஓகேங்களா? பிளாக் ஹோல் எப்படி உருவாகுதுன்னு நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி சயின்டிஃபிக் டாபிக் இல்லை ஹிஸ்ட்ரி டாபிக் வேணுன்னா மறக்காமல் உங்களுக்கு வேணுங்கிறத நம்ம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதுக்கு மேலே வர அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே. குட் பாய்.